வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையமே புத்தம் புதிய பொலிவோடு மாற இருக்கிறது. பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக சில ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு வர்றது கிடையாது. தாம்பரம் வரைக்கும் தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு ஜனவரி மாதம் இறுதியோடு முடிவடைய இருந்த நிலையில் பிப்ரவரி மாதத்தில் இருந்தாவது அந்த ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு போகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் 2 மாதங்கள் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து அந்த 3 முக்கியமான ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம் வரை மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, தஞ்சாவூரில் இருந்து கிளம்பி சென்னை எழும்பூர் வரைக்கும் செல்ல வேண்டிய உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில். தஞ்சாவூரில் இருந்து இந்த ரயிலானது தினமுமே நைட்டு 9:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் சென்னை எழும்பூருக்கு போகணும். ஆனால் இந்த ரயிலானது வருகிற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம் வரை மட்டும்தான் இயக்கப்படும். அதே மாதிரி சென்னை எழும்பூரில் இருந்து தினமுமே இரவு 10:25 மணிக்கு புறப்பட வேண்டிய உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் தாம்பரத்தில் இருந்து புறப்படும். அதற்கு தகுந்தாற் போல நம்ம மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவும் முக்கியமான ரயில். ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் போட் மெயில் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருச்சி வரைக்கும் வந்துட்டு திருச்சியில் இருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை ஜங்ஷன் வழியாக விழுப்புரம் போய் அங்கிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் போகும். தினமுமே ராமேஸ்வரத்தில் இருந்து மாலை 6 மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது வழக்கமாக புறப்படும். ஆனால் சென்னை எழும்பூருக்கு போகாது ஏப்ரல் மாதம் வரை. வருகிற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும். தாம்பரத்தில் இறங்கி நம்ம எக்மோருக்கு போய்க்கலாம். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் இரவு 8:35 மணி. 8:35 மணிக்கு எழும்பூரிலிருந்து கிளம்பாமல் தாம்பரத்தில் இருந்து இந்த ரயில் கிளம்பும். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை, பிப்ரவரியிலிருந்து 4ஆம் தேதியில் இருந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது தொடர்கிறது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான ரயில் தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ரயில். கொல்லத்தில் இருந்து தினமுமே கிளம்ப வேண்டிய ரயில். கொல்லத்தில் இருந்து மாலை 2:55 மணிக்கு அல்லது பிற்பகல் 2:55 மணிக்கு புறப்பட்டு அங்கிருந்து திருவனந்தபுரம், நாகர்கோவில் டவுன், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் வழியாக சென்னை எழும்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அறிவிப்பு வந்தால் தான் தெரியும். இல்லைன்னா சென்னை எழும்பூருக்கு ஏப்ரலுக்கு அப்புறமாவது போகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி தினமுமே இரவு 7:50 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட வேண்டிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த ரயிலானது தாம்பரத்தில் இருந்து தான் புறப்படும். ஆக இந்த 3 ரயில்கள் உழவன் எக்ஸ்பிரஸ், போட் மெயில் எக்ஸ்பிரஸ் மற்றும் அனந்தபுரி, இந்த 3 ரயில்களுமே தாம்பரத்தோடு நிறுத்தப்படும். தாம்பரத்தில் இருந்து தான் புறப்படும். சென்னை எழும்பூர் பக்கமே போகாது ஏப்ரல் மாதம் வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையே சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்